Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூ அண்ட் ப்ரௌன் டோன் லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் எப்படி ரொம்ப சிம்பிள் எடிட் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி கூட பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ப்ளூ அண்ட் ப்ரௌன் டோனாக கொண்டு வர போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும், எக்ஸ்ப்ளோசர். ஸோ எக்ஸ்ப்ளோசர் வந்து ஒரு -0.65 கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக கம் பண்ணிக்கிறேன், ஒரு -30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர்னு இருக்கும், ஸோ டெம்ப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, டெம்பை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்ட்டுன்னு இருக்கும். ஸோ டின்ட்டு வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ்னு இருக்கும். வைப்ரன்ஸை வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் ஐக்கான் இருக்கும், கரெக்டாக இந்த ஐக்கான் தெரியுதா, இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் யூஜ் மட்டும் ஒரு +20க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து ஒரு +28 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் -31 கரெக்டாக அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டின்னு இருக்கும், கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஆன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னட்னு இருக்கும். ஸோ விக்னட் வந்து கொஞ்சமாக கம் பண்ணிடுறேன், ஒரு -30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து ஒரு +38 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 84 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கர்வ்ஸ்ன்னு இருக்கும், கர்வ், CURVE, கரெக்டாக இந்த இடத்துல இருக்கா, தெரியுதா பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு 4 கலர் கொடுத்துருப்பாங்க, அது கீழே வந்து ஒரு குளோபல் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4வது கலர், அதாவது ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ இந்த ப்ளூ கலர் நான் செட் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக செட் பண்ணுங்கள். இது கிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான் செட் பண்ணுற மாதிரி பக்காவாக செட் பண்ண பாருங்கள். ஓகே, கரெக்டாக இதே மாதிரி கிராஃபை உங்களோட மொபைலையும் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக இதே கலர், அதாவது ப்ளூ அண்ட் ப்ரௌன் கலர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ டன் கொடுத்துடலாம்.
ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்கிங் வந்து ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +27 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்கள் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ரொம்ப வேண்டாம். ஒரு மினிமம் லெவலில் ஒரு 62 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஆப்டிஸ்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணுறேங்க. அதுக்கு கீழே லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதை எனபிள் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் த இமேஜ், அதாவது க்ரீன் கலராக இருந்த இமேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த இமேஜ். இது ஆஃப்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளூ அண்டு ப்ரௌன் டோனாக சேஞ்ச் ஆன இமேஜ். நான் ஜூம் பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்டெல்லாம் பாருங்களேன். இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் அண்ட் இது ஆஃப்டர் த பேக்ரவுண்ட். ஸோ இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலான ப்ளூ அண்ட் ப்ரௌன் டோன் எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய எஃபெக்ட்டுக்காக ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்க. பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பாஸ்வேர்டு. ஸோ அதில் 2 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் பார்க்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் பார்க்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 டிஜிட் நம்பர், இதில் 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? ரெண்டும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, இதில் இருக்க 2 டிஜிட் அதில் இருக்க 2 டிஜிட்டை போட்டிங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். அதை எடுத்து ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் அதை இருந்தால் நான் ஃப்ரெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி அந்த பாஸ்வேர்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.